ஹாய், திஸ் இஸ் ரியா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் உள்ள ஒரு டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது ப்ராடக்டோட வெயிட்டு, ஹைட் எல்லாமே பார்த்துக்கோங்க. செகண்ட், அதோட ஹெச்எஸ்என் கூட நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா தான் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டா அதில் என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஜிஎஸ்டி வச்சு பண்ணுறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம்ஸ் வரும். ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணுறீங்க, பேன் வச்சு பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். கேட்லாக் எப்போதுமே செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்னால் நீங்கள் சிங்கிளாகவே கொடுத்துடலாம். இல்லை நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் பல்காகவே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்எஸ்என் கூட நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எம்ஆர்பி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மீஷோவுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க. இதில் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் தான் மீஷோவில் நம்மளுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அதர் சார்ஜஸ் இதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ மீஷோவில் நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரைஸ் என்னங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க ஷிப்பிங் சார்ஜஸ் ஆட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் எம்ஆர்பி ரேட் அதை விட கொஞ்சம் ஹையாக கொடுத்து வச்சுக்கோங்க. இன்வென்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் கையில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஒரு 10 பீஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 10 பீஸ் போட்டுக்கோங்க. எடுத்தோடனே நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சின்ன ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ஒரு 5 பீஸ் 10 பீஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டே வரும்போது எது உங்களுக்கு நல்ல ரன் ஆகுதோ அதை நீங்கள் நிறைய எடுத்து நிறைய பண்ணுங்கள். எடுத்தோடனே நான் 40 பீஸு 50 பீஸ்லாம் வாங்கிட்டு இதில் போகலைன்னா அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ எடுத்தோன்னே ஒரு 5 பீஸ் 10 பீஸ் மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ ப்ராடக்ட் சின்னதாக செலக்ட் பண்ணும்போது ஒரு 5 ப்ராடக்ட்டு 10 ப்ராடக்ட் அதுமாரி எடுத்து பண்ணுங்கள். இல்லை ஒன்று நான் பெருசாக பண்ணுறேன்னா ஓகே, அதுமாரி பண்ணும்போது ஒரு 5 பீஸ் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர் வந்துடும், என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பால் எடுக்கிறீங்கன்னா பிளாஸ்டிக் அந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துக்கோங்க. டைப் என்ன டைப்பில் இருக்குங்கிறது கொடுத்துக்கோங்க. நெட் குவான்டிட்டி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல இதை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது. செகண்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் ஓனாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மேனுஃபேக்சர் அட்ரஸ் கொடுத்துடலாம். அப்புறம் பேக்கர் நேம் அப்படிங்கிறது நம்ம தான் அந்த கொரியர் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல நம்மளோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. மேனுஃபேக்சரிங் நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்களே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேமஸ் மேனுஃபேக்சர் டீட்டெயிலும் கொடுத்துட்டிங்கன்னா அதில் நம்மளோட பேக்கர் நேமும் சேர்ந்து ஆட் ஆகிடும். ஸோ பிராண்டடாக இருந்ததுன்னா பிராண்டு கொடுங்க. மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறதுனால இங்கே பிராண்ட் அவ்வளோவா வராது. ஸோ சம் திங்ஸஸ் நம்ம பிராண்டட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிராண்டட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸி தான். கேட்லாக் அப்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுறேன். இதில் மோஸ்ட் ஆஃப் ஹெச்எஸ்என் கோடு உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்புறம் ஜிஎஸ்டி வச்சு பண்ணுறதுனால அதில் என்னென்ன அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ சைஸ் கொடுத்துருவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.